சாமி கும்பிடணும் சாமி. காற்றாடியே போட்டு வந்துட்டிய தள்ளி நின்ற அபிஷோ. ஆமா குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடா கண்ணா. லோகம் கிட்டெடுத்து வாடா. அப்பா அப்பா என்னடா கண்ணா? எனக்கு அதே மாதிரி ஒரு மானங்கப்பா அடிக்க ஆசையா இருக்குதப்பா. அபிஷ்டு ஆத்துக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். விட்டா என்னையே அடிக்க சொல்ல போல இருக்க. வாடா வா. என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாருது? பின்ன ஆடு மேய்க்கிறவா மாடு மேய்க்கிறவா பண்ணி மேய்க்கிறவா இவ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சா நாட்டை அடிக்காம சிங்கப்பூர் செண்டு வாசம் அடிக்கும். அங்க பாருங்க. என்னையா அது? என் பையன் சாவு குத்தலாம் ஆடுறான். யார் அவன் கத்து கொடுக்குறவன்? வெட்டியான் பையன் தான். வெட்டியான் பையனா? ஐயோ, என் பையனுக்கு வெட்டியாமையும் கத்து கொடுக்கறதா? என்ன அக்கிரமையா அது? என் பையனை விட உங்க பையன் ரொம்ப நல்லா ஆடுறான். வீட்டுல ஏதாவது தனியா டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களா? வர்ற ஆட்டத்துக்கு பையா. டேய் டேய் ஏண்டா வெட்டியாமையும் கூட சேர்ந்து கூத்த ஆடுறா? அதுக்குள்ள குழந்தைய வச்சு என்ன பிரயோஜனம்? நிறுத்துங்க. இவாளெல்லாம் ஒன்னா உட்கார வச்சா வாத்தியான் அவனை கேட்கணும். எங்க இருக்கிறான் அந்த வாத்தியம்? அப்பா அபிஷ்டு பக்கத்திலே வராத. இனிமே நீ ஆத்துக்கே வரக்கூடாது. வாடா எங்க வீட்டுக்கு போலாம். வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே உன்னை படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான். ஐயா இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். நான் காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துவீங்க போட்டிருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோட அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார். ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தான் புள்ள கூலி வேலை தான் பாக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு முன்னேறதான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ. நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நான் மோளம் தான் அடிப்பேன். நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோளமாடி. நைனா கொஞ்சம் கண்ணா இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் படிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன், வாங்க. சரி. என்ன வாத்தியார் தம்பி சௌக்கியமா? வாங்க வணக்கம். உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்து இருப்பான். நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்கிற. உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகலப்பா இருக்கும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழை பாழைங்களுக்கு புரிய மாட்டேன். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்ட. அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முறியோன்னு சத்தம் போடுதுங்க. இதுகளுக்காக வாத்தியார் நல்லது செஞ்சோம், வீணா கெட்ட பேர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வான்னு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி 1 2 வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்ல சோத்த போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க.
ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டுறக்கூடாது பாருங்க. அதான் சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியாம் பையன் தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். என்னப்பா பெரிய சட்டம்? யாரோ 4 பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க. இங்க நாங்கெல்லாம் கடந்த அவஸ்தைப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது? தம்பி, கிராமம்னா 1000 மேடு பள்ளி இருக்கத்தான் செய்யும். அத நாங்க தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பதான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க. ஏயா, அவர்தான் இந்த ஊருக்கு புதுசு. நீர் இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ? இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாது. தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் வரேன் தம்பி. நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. எதுக்கு வேணா பயப்படுறீங்க? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட்க்கு எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம். அது அவங்களுக்கு தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன்.